உங்க பிஹேவியர் நீங்க ஜென்டில்மேனா இருக்கும். நாம தவறு பண்ணக்கூடாது. நீங்க தவறு பண்ணீங்கன்னா you will lose your moral right to ask questions. நான் தவறு பண்ண மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கஷ்டத்தை அனுபவிக்கும். ஏன்னா நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்க. கேள்வி கேட்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கணும். அதனால சின்ன சின்ன டாக்ஸ் கூட ஒழுக்கமா கட்டணும். நான் ஜிஎஸ்டி கூட எவேட் பண்ண மாட்டேன், செய்யணும். நான் பிசினஸ் பண்ணாலும் நேர்மையா பண்ணணும், செய்யணும். இது என்ன? இது அன்காமன் டீசன்சி. நீங்க இன்னையில இருந்து இந்த 70 பேர் இந்த ஒர்க் ஷாப்ல யார் இருக்கீங்க, நீங்க முடிவு பண்ணிக்கணும். நான் சரியா இருப்பேன், அன்காமன் டீசன்சியோட நல்ல மனிதனா இருப்பேன். எக்ஸ்ட்ரானரி லவ், அன்பு. நமக்குள்ள விருப்பு வெறுப்பு, இந்த மதம் ஆகாது, இந்த ஜாதி ஆகாது, இவங்க ஆகாது, அவங்க ஆகாது, எனக்கு வந்து யூபி ஆகாது, எனக்கு பீகார் ஆகாது, எனக்கு வெஸ்ட் பெங்கால் ஆகாதுன்னா they are unfit to be a leader. They are unfit to be a leader. Extraordinary love, எல்லா மக்கள் மீது everybody should have that love towards them. இந்த இரண்டும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஒரே நாள்ல வராது. we all can try. I am also trying. நான் இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். படத்துல போறோம், I have to keep that in check. ஓகே, செக் பண்ணு. படத்தை யாரும் அவமானப்படுத்திடுவாங்க, டக்குனு ரியாக்ட் பண்ண போவோம், keep that in check. நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கணும், நான் பாலிடிக்ஸ்ல இருக்கேன், நான் தனி மனிதன் இல்லை, நான் ஒரு பிசினஸ் ரன் பண்ணி வீட்டில் இல்லை, நான் விவசாயம் பார்த்துக்கிட்டு தோட்டத்தில் இருக்கேன், நான் பப்ளிக் லைஃப்ல இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்குன்னு சில குவாலிட்டிகளை நான் வளர்த்திக்கணும் அப்படிங்கிறது நீங்க இப்போ நரேந்திர மோடி அவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லோருமே மோடி இன்னைக்கு பார்க்குறாங்க, அட் ஏஜ் ஆஃப் 70 பார்க்குறாங்க. ஓ மோடிஜி ஸ்டேட்ஸ்மேன், பிரைம் மினிஸ்டர். யாருமே மோடிஜினுடைய ஃபர்ஸ்ட் 50 இயர்ஸ் பார்க்குறாங்க. மோடிஜி நெவர் வாண்டட் டு பிகம் த சீஃப் மினிஸ்டர், நெவர் வாண்டட் டு பிகம் த பிரைம் மினிஸ்டர். அவருக்கு அந்த கோலே கிடையாது. He was a பிரச்சாரக். 1985 குஜராத் பிஜேபி ஆர்கனைசிங் செக்ரட்டரி. 1998 உங்களுக்கு தெரியும், அந்த கதையை நான் சொல்ல விரும்பல. He was அவுட் ஆஃப் குஜராத். நேஷனல் செக்ரட்டரி, நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி, வேற வேலையை செஞ்சார். 2001 he came back. ஸோ எப்பொழுதுமே உங்களுக்கான குவாலிட்டியை நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பொறுப்பும் பதவியும் கண்டிப்பாக வரும், நிச்சயமாக வரும். அதுக்காக நீங்கள் எங்கேயும் போய் நிற்க வேண்டாம்னு அவசியம் இல்லையா. செல்ஃபோனை பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மெசேஜ் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். அண்ணே பதவி, அண்ணே இப்படி, அண்ணே அப்படி, நான் உங்களை வந்து பார்க்கல, நான் உங்களுக்கு மாலை போடல, நீ தப்பாக நினச்சிக்கிட்டீங்களா, நீங்கள் போகும்போது என் கண்ணை பார்த்து பேசலையே, என்னை பார்த்து சிரிக்கலையாண்ணா, நீங்கள் கோபமாக போனீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன் நான். அப்போ ஏன் அதை கேட்குறோங்க? நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லாதனால யாரோ ஒருத்தர் மேலே நம்ம டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கையும், உங்கள் வேலையின் மீது நம்பிக்கையும், உங்கள் நேர்மையின் மீது நம்பிக்கையும், மக்களுக்கு நான் பணி செய்யறேன் அப்படிங்கிற கர்வமும் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்க யாரோடமும் அவங்கள பார்த்து அவங்களுடைய கடைக்கண் பார்வை உங்க மேல படணுமா அப்படிங்கிற அவசியமே உங்களுக்கு. அந்த மாய வலையிலிருந்து நம்ம வெளியே வரணும். So first you should be leaders of your own might. நீங்க அப்படி இருக்கணும். ஒரு சேருக்கு பதவி கிடையாது, சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மரியாதை, அழகு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இது மகாத்மா காந்தியினுடைய லைஃப் லெசன். மகாத்மா காந்தி இன்னொரு டீப்பா நீங்க ஸ்டடி பண்ணணும். சும்மா ஒரு ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ட்ரூத் அதை மட்டும் படிச்சா அதெல்லாம் பத்தாது. மகாத்மா காந்தியினுடைய ஒரு சுயசரிதையை படிச்சுட்டு எனக்கு காந்தியை பத்தி தெரியணும், நிறைய படிங்க. ராமச்சந்திர குஹாவுடைய 2 புத்தகங்கள் அற்புதமா இருக்கும். இந்தியா பிஃபோர் காந்தி, இந்தியா ஆஃப்டர் காந்தி, 2 அற்புதம் எழுதியிருப்பார். காந்தியினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனல் மொமெண்ட் என்ன, வாட் இஸ் காந்தி. இன்னைக்கு நம்ம சொல்றோம், திரும்ப ஒரு பாயிண்ட் சொல்றோம் பாருங்க, உங்களை அவமானப்படுத்தினாலும் சகிச்சுக்கிட்டு போகணும், ஒன்லி தென் யூ ஆர் லீடர்னு சொல்றேன். மகாத்மா காந்தி 1893 பீட்டர் மேரிட்ஸ்பர்க் சவுத் ஆப்பிரிக்காவில் ட்ரெயினில் போறாரு. ஒரு பாஸ் வாங்குறாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காந்துருக்காரு. ட்ரெயினில் கண்டக்டர் வந்து கேட்குறாரு, சார் நீங்கள் ப்ரௌன் ஸ்கின்னாக இருக்கீங்க, நீங்கள் வரக்கூடாது, வெளியே போங்க. தூக்கி பீட்டர் மேரிட்ஸ்பர்க்கில் ட்ரெயினை நிறுத்தி தூக்கி போட்டாங்க, வெளியே போய் விழுந்துட்டாரு லக்கேஜோட. அப்போ 4 டிகிரிங்க. பீட்டர் மேரிட்ஸ்பர்க் கொஞ்சம் நம்ம ஊட்டி மாதிரி ஒரு சின்ன ஊர், மலை பிரதேசமான பகுதி சவுத் ஆப்பிரிக்கா. காந்தி எங்க பெட்டி இருக்கு, காந்தி உட்கார்ந்து இருக்காரு. காந்திக்கு கோவம் வருது. அப்ப ஒரு பேர் வந்து அவர் மகாத்மா இல்லைங்க, அப்ப அவர் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அதான் ஒரு பேர். அப்படியே கோபம் பொத்தளிச்சுக்கிட்டு வருது. அப்ப காந்தி அவர்கிட்ட 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஆப்ஷன் 1 அவர் லாயர், நான் உன்னை விட மாட்டேன், உன்னை ரச்சனை செய்யாம விட மாட்டேன், எப்படி என்னை ட்ரெயினை விட்டு தூக்கி போடலாம், உங்களை எல்லாம் பழி வாங்குவேன். ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2, இவன் ஏன் இப்படி தப்பா பிஹேவ் பண்றான்னா சமுதாயமே தவறா இருக்கு, அந்த சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளையிலும் தவறா இருக்கிறான், அதனால இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நான் பாடுபடுறேன். 2 ஆப்ஷன். மகாத்மா காந்தி டைம் வேஸ்ட் பண்ணலைங்க. பெட்டிஷன் எழுதி அந்த ரயில்வே ஸ்டேஷனை போய் பார்த்து, அவரை பார்த்து அந்த கிளர்க்கை சஸ்பெண்ட் பண்ணுங்க, அவனை நீக்குங்க, அந்த வேலைக்கே போல. டைம் வேஸ்ட்.
மகாத்மா காந்தி chose the second path. ஸோ அன்னைக்கு நைட்டு தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியா இருக்கிறவரு மகாத்மா காந்தி அன்னைக்கு நைட்டு மாறுறாரு. ஏன்னா நான் மன்னிக்கிறேன், சமுதாயத்தினுடைய மாற்றத்திற்காக பாடுபட போறேன், நான் அடுத்த கட்டத்துக்கு போறேன். சின்ன சின்ன குறிப்பு, சின்ன சின்ன குறிப்பு, சின்ன சின்ன எவ்வளவு எழுதுறாங்க. மகாத்மா காந்தி மாதிரி ஒரு எழுதின தலைவர்கள் சமகாலத்தில் யாருமே கிடையாது. He wrote so much. ரிசல்ட் அவ்வளவு எழுதியிருக்காரு, பிரிவென்டிவ் அரெஸ்ட் அவ்வளவு எழுதியிருக்காரு. ஒரு இஷ்யூ படிச்சுப்பாங்க. ஜம்பரான் போறாரு, அவருடைய முதல் போராட்டம் இண்டிகோ கன்வென்ஷன் போராட்டம் ஆரம்பிக்கிறார். எப்படி பேசுறார், லாயர்கிட்ட ஜட்ஜு கிட்ட எப்படி பேசுறார். ஸோ நீங்க ரசிச்சு படிக்கணும், ஒரு தலைவர்களையும் ரசிச்சு படிக்கணும். சும்மா மேம்போக்கா படிக்கிறத விட நீங்க பாலிடிக்ஸ்னு வந்துட்டீங்க, நீங்க நான் மக்களுக்கு பணி செய்யறேன்னு முடிவு பண்ண பிறகு ஒரு உங்களுக்கு பிடித்த தலைவர்களை ரசிச்சு படிக்கணும். எப்படி அவங்க மாறினாங்க, அவங்க குவாலிட்டி என்ன, அவங்க ஆட்ரிபியூட் என்ன, எப்படி அவர்களால மக்கள் மனதை வெல்ல முடிஞ்சது, மண்டேலா யாரு, காந்தி யாரு, எல்லாத்தையும் படிக்கணும். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்க யார், ஏன் அவர் அமுல் ஆரம்பிச்சார். நீங்க நம்ம அமுல் பற்றி பேசுறோம். ஏடா குஜராத் கோஆபரேட்டிவ் சொசைட்டி எப்ப ஆரம்பிச்சார், எதுக்கு ஆரம்பிச்சார், ஒன்றையும் நீங்க படிக்கும்போது அந்த குவாலிட்டி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும். எகெயின் அன்காமன் டீசன்சி, எக்ஸ்ட்ராடனரி கரேஜ், இந்த இரண்டும் உங்களுக்கு இருக்கணும். நிறைய லீடர்ஸை நீங்க ரொம்ப ஆழமா படிக்கணும். அது மாதிரி நீங்க வாழ ஆரம்பிக்கணும். பழிவாங்கும் போக்கு அரசியல்வாதிக்கு இருக்கலாம், ஆனா தலைவனுக்கு இருக்கக்கூடாது. பழிவாங்கும் போக்கு சத்தியமா ஸ்டேட்ஸ்மேனுக்கு இருக்கக்கூடாது. பழிவாங்கிற போக்கே வரக்கூடாது. யாராக இருந்தாலும் மன்னிச்சு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க வந்திருப்பது மக்களுக்கு சேவை செய்வதற்கு மட்டும்தான், சமுதாயத்துல மாற்றத்தை ஏற்படுவதற்கு மட்டும்தான். உங்ககிட்ட பழிவாங்கணும் உட்காந்து காலையிலிருந்து நைட் வரைக்கும் லிஸ்ட் போட்டு 5 வருஷம் அதிலே முடிச்சு போயிடும். அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய குறிப்பா இளைஞர் அட்டாச் பண்றோம். எப்படி தாமரை இலை மேல தண்ணி இருக்கோ அது மாதிரி போட்டோ